வந்திருக்கு? ஐயோ, நேர வர ஆகிக்கிட்டே இருக்கே. சமையல் வேலையை முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வேகமா வேலைக்கு வர கிளம்பணும். டைம் வர ஆகுது. அம்மா அம்மா, வெளியே வளையல் வந்திருக்கு. அதுவும் கண்ணாடி வளையல். எனக்கு வாங்கி கொடுங்கம்மா. நான் ஒருத்தி தான் சம்பாதிக்கிறேன். கிடைக்கிற காசு சாப்பாட்டுக்கே சரியா போகுது. நான் என்ன பண்றது? அடுத்த மாசம் சம்பளத்துல கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தரேம்மா. அம்மா, நீங்க போன மாசமும் இதேதான் சொன்னீங்க, அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு. ஆனா இந்த மாசம் ஆயிருச்சு, ஒன்னும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏன் செல்ல பிள்ளைங்களா, கண்டிப்பா இந்த மாசம் சம்பளத்துல உங்களுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்குறேன். வாங்க குழந்தைங்களா, அம்மா உங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அம்மா வேலைக்கு போகணும். சீக்கிரம் வாங்க. மீனுக்குருவி தன்னுடைய குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்பிருச்சு. என்ன, நீ வேலைக்கு வர நேரமா இது? 8 மணிக்கு வர சொன்னா 8:05க்கு வந்திருக்க. ஏன் 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்க? மேடம், என்னுடைய குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறேன். வந்து தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இரு. வீட்டுல நிறைய வேலை கிடக்குது. கிச்சன்ல எல்லாம் போட்டது போட்டபடியாவே கிடக்குது. சீக்கிரமா எல்லா வேலையும் முடி போ. சரி மீனு, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, போய் வேலையை பாரு, போ போ. மீனுக்குருவி தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக வீட்டு வேலைக்காக போக ஆரம்பிச்சது. வீட்டு ஓனர் என்னென்ன வேலை செய்ய சொல்றாங்களோ அந்த வேலையை தான் அந்த மீனுக்குருவி செஞ்சுட்டு இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் மாவாட்டிட்டு இருக்கும் பொழுது மீனுக்குருவிக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருந்தது. ஐயோ, நமக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? காலையில இருந்து ஒரே தலை சுத்துற மாதிரி இருக்குது. இன்னைக்கு காய்கறி வாங்க வர வெளியே வந்துட்டேன். இந்த காய்கறி எடுத்துட்டு எப்படி நான் வீட்டுக்கு போவேன்? பயங்கரமா தலை சுத்துற மாதிரி இருக்குது. காய்கறி வாங்க போனவ இப்பதான் வரியா என்ன? ஏன் இவ்வளவு நேரம்? எதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குன? ஓனர் அம்மா, எனக்கு ஒரே தலை சுத்தா இருக்குது. ஒரு மாதிரி கிறக்கமா வந்துச்சு. அதான் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா வரேன். எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. வீட்டு வேலை பாக்குற உனக்கு நாங்க குடிக்கிற கிளாஸ்ல தண்ணி வேணுமா? உனக்கு தண்ணி வேணும்னா வீட்டு கொல்லப்புறத்துல அடிப்பம்பு ஒண்ணு இருக்குது, அங்க அடிச்சு குடி. காலுக்காகவே நீ ரொம்ப தப்பு பண்ற. நம்ம வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட குடுக்கலன்னா அதெல்லாம் ரொம்ப பாவம். வீட்டு வேலைக்காரிக்குன்னா முதல்ல வந்துருவாரு. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா வேகமா வராரா? வீட்டு வேலைக்காரிக்கு தலை சுத்திடக்கூடாது, ஆளா கிளம்பி வந்துருவாரு. எனக்கு என்னைக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா தண்ணி வந்து கொடுத்துருப்பியா? வேலைக்காரி போனா வேகமா போய் தண்ணி ஊக்குறதுக்காக போறியா? மரியாதைக்கு இருந்துக்கோ இந்த வீட்டுல. இல்லன்னு நினைச்சுக்கோ, உன்னோட அவளையும் சேர்த்து அனுப்பி விட்டுருவேன். ஐயோ ஓனர் அம்மா, நீங்க 2 பேரும் எதுக்காக சண்டை போடுறீங்கன்னா கொல்லப்புறத்துல போய் தண்ணி அடிச்சு குடிச்சுக்குவேன். என்ன இந்த மீனும் தண்ணி அடிச்சு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மயங்கி விழுந்து கிடக்குறாளே. உண்மையிலேயே மயங்கிட்டாளா இல்ல நடிக்கிறாளான்னு தெரியலையே. காலுக்காகவே அவளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அவ உண்மையிலேயே மயங்கிதான் விழுந்துட்டா போல. நான் வேணும்னா அவளை கார்ல கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடவா? ஓ, நான் உட்கார்ந்து போற கார்ல இவளை ஏத்தி கொண்டு போய் விட போறியா? நீ சரியான ஆளுதான். ஏதாவது ஒரு வண்டியில ஏத்தி விட்டுறலாம். நீ ஒன்னும் போக வேண்டிய அவசியம் இல்ல. நீ இங்கே இருந்தா போதும். அட ஆட்டோக்காரரே, இந்த குருவிக்கு உடம்பு சரியில்லை, அதனால அதனோட வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. அதுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இந்த வாடகை காசை வாங்கிக்கோங்க. அம்மா, நான் யாருக்கும் கடனுக்கு எல்லாம் வண்டி ஓட்டுறதா இல்லம்மா. நீங்க தான் அந்த வண்டியை கூப்பிட்டீங்க, நீங்க தான் காசு கொடுக்கணும். காலுக்காகவே அந்த குருவி 1 மாசமா வேலை பார்த்த காசு நம்ம கிட்ட இருக்குதுல்ல, அதுல அந்த வாடகை காசை கொடு. லூலிக்காகவும் அப்படி சொன்னதும் காலுக்காகவும் மீனுக்குருவிய ஆட்டோல அனுப்பி விட்டுச்சு. அம்மா அம்மா, நீங்க எந்திரிங்க அம்மா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஏமா இப்படி படுத்து இருக்கீங்க? நீங்க எந்திரிங்க அம்மா. அம்மாவை நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போனோம், அப்பதான் சரியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 குருவிகளும் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. டாக்டர், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு பணம் எதுவுமே எங்க கிட்ட இல்ல. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. எங்க அம்மாக்கு உடம்பு சரியானதும் நாங்க உங்களுக்கு தர வேண்டிய காசு திருப்பி கொடுக்கறோம் டாக்டர். பரவாயில்ல, நீங்க கஷ்டப்படுறீங்க, அதனால நான் உங்களுக்கு இலவசமாகவே ட்ரீட்மெண்ட் செய்யறேன். ஆனா நான் மருந்து எழுதி கொடுக்குறேன். அந்த மருந்து மட்டும் நீங்க கடையில வாங்கி தான் உங்க அம்மாவுக்கு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் உடம்பு சரியாகும். இப்ப நீங்க உங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். டாக்டர் அப்படி சொன்னதும் இந்த 2 குருவிகளும் தன்னுடைய அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அம்மா வேலை பாக்குற வீட்டுல போய் காசு கேட்டா காசு இல்ல, உங்க அம்மா வேலை பார்த்தாதான் இனிமேல் காசுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மருந்து வாங்க காசு இல்லாம நான் என்ன பண்றது? எங்க போறது? யாருக்கிட்ட போய் கேக்குறது? நாங்க சின்ன குழந்தைங்க. நாங்க எங்க அம்மாவை எப்படி சரி பண்றது? அம்மாக்கு மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துல நின்று அழுதுகிட்டே இருந்துச்சு. சின்னு, சின்னு, நீ அழுகாத சின்னு. யார் அது? யார் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது?
சின்னு, நான் தான் எறும்பு, என்ன கீழே பாரு, நான் உன் கண்ணுக்கு தெரிவேன். நீ உங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்த. எனக்கு ஒரு மாய வித்தை தெரியும். நான் என்னுடைய வித்தையை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்களா பார்த்துதான் அவங்களுக்கு நான் உதவி செய்வேன். நான் உங்களுக்கு உதவி செய்யலாம் நினைக்கிறேன். நான் ஒரு மருந்து கொடுக்கறேன். அந்த மருந்தை உங்க அம்மா கிட்ட போய் கொடுங்க. உங்க அம்மாக்கு உடம்பு சரியாயிடும். சின்னு, நான் சொல்றத அப்படியே செய். நான் கொடுக்கற மருந்தை உங்க அம்மா கிட்ட கொடு. உங்க அம்மா உடம்பு சரியாகி எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க. அதே மாதிரி நான் இந்த வைரக்கல்லாம் உனக்கு கொடுக்கறேன். அந்த வைரக்கல்ல கொண்டு போய் உங்க வீட்டு அலமாரிக்குள்ள வைங்க. அது உங்களுக்கு நல்ல செல்வ கொடுக்கும். சரி இருந்தே, நீ என் மேல இறக்கப்பட்டு எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்க. ரொம்ப நன்றி. எங்க அம்மா மட்டும் எனக்கு கிடைச்சாலே போதும். இந்த சின்ன குருவி எறும்பு கொடுத்த மருந்தையும் வைரக்கல்லையும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துச்சு. குழந்தைங்களா, எனக்கு என்ன ஆச்சு? நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? ஏமா தங்கங்களா 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறீங்க? இந்த 2 குருவிகளும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அம்மா கிட்ட அழுதுகிட்டு இருந்தாங்க. மருந்து வாங்க கூட காசு இல்லாம அந்த ஓனர் வீட்டுல போய் கேட்டோம்மா. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எங்களை துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எறும்பு தாமா எங்களுக்கு உதவிச்சு. அந்த எறும்பு கொடுத்த மருந்தை நாங்க உங்களுக்கு கொடுத்தோம். நீங்க உடம்பு சரியாயிட்டீங்க. அதே மாதிரி ஒரு வைரக்கல்லும் கொடுத்துச்சு. அந்த வைரக்கல்லை நம்ம வீட்டு அலமாரிக்குள்ள வைக்க சொல்லுச்சு. நானும் அந்த வைரக்கல்லை நம்ம வீட்டு அலமாரிக்குள்ள வச்சுட்டேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது அலமாரிக்குள்ள பயங்கரமா ஒளி வெளியே வந்துச்சு. அந்த ஒளியை பார்த்ததும் மீனுக்குருவி சாவி எடுத்து அலமாரிய திறந்துச்சு. திறந்து பார்த்தா அந்த வைரக்கல்லு உள்ள இருந்தது. அந்த வைரக்கல்ல கையில எடுத்து பார்க்கும் பொழுது அது பயங்கர ஜொலி ஜொலிப்பாகவும் விலை மதிப்புள்ளதாகவும் இருந்துச்சு. அதை பார்த்ததும் மீனுக்குருவிக்கு அதிக அளவு சந்தோஷம். இந்த வைரக்கல்லை கொண்டு போய் அடகு கடையில வச்சோம் அப்படின்னா இதுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அடகு கடைக்கு போச்சு. ஐயா ஐயா, இது விலை மதிப்புள்ள வைரக்கல்லு. இந்த வைரக்கல்லுக்குள்ள மதிப்பை எங்களுக்கு கொடுங்க. பணத்தை வாங்கிட்டு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டு அலமாரிக்குள்ள பணத்தை வைக்கலாம்னு சொல்லிட்டு அலமாரிய திறந்துச்சு. அந்த அலமாரிக்குள்ள மறுபடி இன்னொரு வைரக்கல் இருந்துச்சு. அதை பார்த்ததும் மீனுக்குருவியும் தன்னுடைய குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, ஒரு கல்லை எடுத்தோம்னா மறுபடியும் இன்னொரு கல்லு அலமாரிக்குள்ள இருக்குதுமா. அம்மா, நீங்க வேலைக்கு எதுவும் போக வேண்டாம்மா, எங்க கூடயே இருங்க அப்படின்னு சொல்லவும் இந்த வைரக்கல்ல கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்க அழகான பெரிய வீட்டையும் கட்டி அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் உதவி செஞ்சு அவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் பணத்தெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.